ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரோஸ் லஸ்ஸி தான் செய்ய போகிறோம். சம்மர் ஸ்பெஷலாக நம்ம சேனலில் நிறைய ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜூஸஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வாங்க இந்த வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு டேஸ்டியான ரோஸ் லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லஸ்ஸி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க, அதில் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் ஸ்வீட்னஸ்க்கு 2 டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரைக்கு பதிலாக பனவெல்லம், நாட்டு சக்கரை இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். இந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் சக்கரை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். பாதாம் பிசின் பாடி ஹீட்டை ரிடியூஸ் பண்ணி பேலன்ஸாக வச்சுருக்கோம். சம்மர் டைமுங்கிறதுனால எல்லா ட்ரிங்க்ஸ்லையுமே இந்த பாதாம் பிசின் சேர்த்து குடிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4-5 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இது கூட தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சிக்கலாம். அந்த தயிர் நல்லா கரைஞ்சா போதும். அவ்வளோதான், நல்லா ஜில்லுன்னு ரோஸ் லஸ்ஸி ரெடி. இதை அரைச்சி உடனே குடிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா தண்ணி தனியாக தயிர் தனியாக பிரியும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இதே மாதிரி நிறைய ஜூஸஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் இந்த ரோஸ் லஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.